ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சிந்திக்கிற வசனங்கள், துதியின் வேலையிலே தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க. குறிப்பாக இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 18வது பாடலை நாம் பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். பாடல் எண் 18. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மனேசா நேர்மிகு அருள் தீரு அன்பா ஸ்தோத்திரம். நீத்தமும் உமகடியார்களின் ஸ்தோத்திரம். ஆர்மனனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மனேசா ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம். மனேசா ஆத்தும நன்மைகட்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உனது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம். மனேசா மாரா பூரணனே ஸ்தோத்திரம். மகிழோடு ஜெபமொழி மாலையில் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம். மனேசா சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். ஏர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம். மனேசா தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் 8 மாதங்களை முடிக்க செய்து இந்த 9வது மாதத்திலேயும் தேவன் நீர் எங்களை 4வது ஓய்வு நாளிலே அழைத்து வந்திருக்கிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்போதும் ஆண்டவரே தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் மக்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவனீர் தொடர்ந்து தந்து வழிநடத்தும்படி கெஞ்சி மண்டாடுகிறோம். தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள் ஆண்டவரே தேவன் நீர் அறிகிறீர். அப்பா, அதற்கெல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைகள் நீர் வைத்து சென்ற சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் பிள்ளைகளுக்கு கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பிள்ளைகளுக்கு தேவன் நீர் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே தேசத்திலே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைகளில் உள்ள ஊழியங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்போதும் சுவாமி குறிப்பாக எங்களுடைய பகுதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருநகர் பகுதியிலே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தேவாலயத்தை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தேவன் நீர் பிள்ளை இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். பிள்ளைகளுக்கு தேவன் நீர் மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தி நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க சுவாமி. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் அறிந்து கொண்டு உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும்
தேவன் நீர் வரும் காலங்களிலே கிருபை செய்ய போகிறீர். நம்பி விசுவாசித்து இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அப்பா. உம்முடைய மாறாத வழிநடத்தலின் கரம் ஒரு மாறுதலை இந்த பகுதியிலே தேவனீர் தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபைகளின் தந்தை பேராயருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவ நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே 11,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக தந்தை பேராயருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை தேவனீர் தந்து ஆண்டவரே தேவனீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி ஆடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர். தேவன் நீர் ஆண்டவரே அதிசயங்களை அற்புதங்களை செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஐயாவுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரே தேவநீர் அறிகிறீரப்பா. தேவன் நீர் ஆண்டவரே வழி நடத்துகிற கர்த்தரப்பா. ஆண்டவரே தேவநீர் கூட இருந்து ஆண்டவரே இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் ஆண்டவரே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர், இம்மானுவேலராயிருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் தேவன் அப்பா, ஐயா அவர்களுக்கு தேவனீர் சுகத்தை தந்தீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். ஊழியத்தில் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் வழிநடத்தலுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஊழியத்திற்காக எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் செல்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் பிள்ளையுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஊழியத்திலே தேவனீர் ஜெயத்தை தருகிற கர்த்தர். ஆண்டவரே தேவனீர் ஜெயத்தை தந்து ஆண்டவரே திருச்சபை நாட்டும் பணிகளிலே தேவனீர் ஜெயத்தை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக பேராய அளவிலாய் நடைபெற இருக்கிற ஆண்டவரே வாலிபர்கள் மாநாட்டுக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த மாநாட்டுக்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள், அந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிற ஐயாவர்களை தேவனீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. வாலிபர்கள் உற்சாகத்தோடு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னமும் அண்டை கிட்டி சேர தேவனீர் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் சுவாமி, குறிப்பாக வருகிற மாதத்தில் 2வது ஓய்வு நாளிலே நடைபெற இருக்கிற எங்களுடைய திருச்சபையின் சேர்ப்பின் பண்டிகை ஆண்டவரே ஆராதனைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பண்டிகை ஆராதனை தேவனீர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. எடுக்கிற பிரயாசங்களிலே முயற்சிகளிலே தேவனீர் கூட இருக்கிறீர், தொடர்ந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தந்து வழிநடத்துங்க சுவாமி. உம்முடைய மாறாத வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆண்டவரே அதில் கலந்து கொண்டு நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, திருச்சபையில் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர் ஐக்கியம், ஆண்டவரே கொயர் ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் தேவனீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உண்மையான ஐக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அதை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே இல்ல ஜப கூடுகைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்படவும் ஆண்டவரே உமண்டை கிட்டி சேரவும் தேவனீர் கிருபை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஊழியத்திற்காக நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய வழி நடத்தலின் கருத்துக்குள்ளாய் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம், தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைய தேவைகள் உண்டு, வாஞ்சைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு, எல்லாவற்றையும் தேவனீர் சந்திக்கிற கர்த்தர். குறிப்பாக இந்த மாதம் இறுதியிலே ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே கல்வி ஆண்டின் கட்டணத்தை கட்ட இருக்கிறார்கள் அப்பா. பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் தேவநீர் அடுத்த டேர்ம் ஃபீஸை கட்டுவதற்கு தேவநீர் கிருபையின் ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. மேற்படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைய படிப்பில் தேவநீர் கூட இருங்க சுவாமி. தூர தேசத்திலே பணிபுரிகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைய பணிகளிலே தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற
காலத்தில் ஏற்ற துணையை ஏற்படுத்துகிற கர்த்தர் தேவன். நீர் துணையை ஏற்படுத்தி தந்து பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வருகிற நாட்களிலே ஆண்டவரே திருமணம் நடைபெற இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, திருச்சபையில் உள்ள சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த கர்த்தர், பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆண்டவரே காலாண்டு தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையிலே ஆண்டவரே பிள்ளைகள் சந்தித்து நல்ல மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. திருச்சபையிலே பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பணிகளிலே தேவன் நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளை போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும். வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சமூகம் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பணிகளிலே நல்ல உயர்வுகளை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை தொழில்களை வியாபாரங்களை வர்த்திக்க செய்கிற கர்த்தர், பிள்ளை தொழில்களை வியாபாரங்களை தேவநீர் வர்த்திக்க செய்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையை பிள்ளைகளுக்கு தேவநீர் காண்பித்து நல்ல சுகத்தை பலத்தை பெற்றுக்கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அற்புத அடையாளங்களை செய்கிற கர்த்தர், உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே. தேவநீர் அவனமாய் தேவநீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறிப்பாக தமக்கு அருமையான பிள்ளைகளை இழந்து காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து தேவநீர் பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாங்க ஆண்டவரே, தேறுதலை தாங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்துக்காய் காணப்படுகிற ஆண்டவரே அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவநீர் ஆண்டவரே நல்ல சுகத்தை தந்து துரிதமாய் ஆலயத்துக்கு அழைத்து வந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. குறிப்பாக இல்லம் கட்டுமான பணியிலே காணப்படுகிற பிள்ளைகளின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை எதிர்பார்ப்புகளை தேவனி சந்திங்க ஆண்டவரே. குறித்த நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே அந்த காரியங்களை செய்து முடிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனையின் மூலமாய் தேவனீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர், தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 25 முடிய. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 25 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 25 முடிய. கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் இதே தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதெனில் ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்றும் பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதேலாகும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு
சீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாகி உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனின் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மண்மையோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணியமாய் இருந்தார்கள், வெட்கப்படாது இருந்தார்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 26ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் உம்மிடத்தில் நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தின் சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியோரோடும் கூட வாரி கொள்ளாதையும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் யோவான் 3வது அதிகாரம் 1லிருந்து 12. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றான். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலினால் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இதுவே ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 24ஆம் தேதி திரு பி சாலமோன் ஆனந்த்குமார் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 25ஆம் தேதி அன்பரசி ஸ்டீஃபன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 26ஆம் தேதி திரு லியோனல் ஜான் ஜஸ்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 26ஆம் தேதி எஸ்தர் ஷைன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 24ஆம் தேதி திரு கார்டர் வைஸ் திருமதி மெர்லின் குடும்பம் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜபத்துக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திர ஜபம் ஏறெடுக்கப்படும். நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் அப்பா, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவனீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவனீர் முடிசூட்டி வழி நடத்துங்க சுவாமி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனீர், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவனப்பா, பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனீர் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். அதே போல திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டில் அழைத்து செல்கிறேன். புதிய ஆண்டின் நன்மைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா தேவனீர் சந்தித்து சீயோனின் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும், கிருபைகளையும், ஆசீர்வாதங்களையும் தேவனீர் தொடர்ந்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை துதிப்போம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெட்கப்படாமல் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாம் மனதார துதிப்போம். எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியிலேயும் உபத்திரவங்கள் மத்தியிலேயும் நம்மை கைவிடாத கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னாய். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கிற கர்த்தர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியைகளை ஆண்டவர் செய்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் மேற்கொள்ளும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேறு வழியை ஏற்படுத்துகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போமா? நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம், நம்முடைய கவலைகளை இறக்கி வைப்போம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், நம்மை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். போராட்டத்தின் மத்தியிலேயும் ஆண்டவரை துதித்தார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போமா? ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்மை தள்ளாட ஒட்டாமல் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஆகவேதான் அவர்கள் துதித்தார்கள்.
எங்கிருந்து துதித்தார்கள்? சிங்க கவியிலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை அழைத்து வந்த கர்த்தர், பலவீனங்களின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பலத்தை, சுகத்தை தந்து இம்மட்டும் நம்மை நடத்தினார், நமக்கு உதவி செய்தார். இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனை நாம் மனதார துதிப்போமா? மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம், ஒருமித்து துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் ஏராளம், அது எண்ணிக்கை கடங்காதவைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அதிசயங்களை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? நமக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை வைத்து நாம் பாரப்படுவதை விட, வேதனைப்படுவதை விட, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தினார், அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். அதை எண்ணி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எதை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தர், அவர் முன்குறித்த தேவன் அல்லவா? எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன். நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஏனென்றால் நம்மை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர், அவர் அதிசயமானவர், அவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், அவர் சமாதானம் தருகிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஆண்டவர் பக்தன் பாடினல்லவா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இறுதியின் ஆழத்திலிருந்து துதிப்போம். எஸ் லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர்,
நல்லவர், அவர் சர்வ வல்லவர். சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். துதிப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எஸ் லார்ட். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நாம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். எஸ் லார்ட். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நான் இஸ்லாம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எஸ் லார்ட். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், நாம் குறையெல்லாம் நீக்குவார். துதிப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நாம் இயேசு நல்லவர், விசுவாசத்தோடு கேட்கிறோம். நம்மை கைவிடாத தேவன், ஒரு நாள் ஒன்று சேர்ந்து துதிப்போமா? ஒரு முறை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை அதிசயமாய் நடத்தின கர்த்தர், நம்மை அற்புதமாய் நடத்தின கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்தார். நொறுங்குண்ட நெஞ்சமே கூப்பிடு இயேசுவை. நொறுங்குண்ட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமா? அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எப்பவும் பாடுகளோடு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, போராட்டங்கள் மிகுதியோடு இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உண்மையாய் தேடு, அவர் நிச்சயமாய் மறு உத்தரவு கொடுப்பார். ஏனென்றால் நம்மை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நாம் அன்பு கூறவில்லை, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நடத்துவார், நம்மை விட்டு விலகாமல் நம்மை நடத்துவார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார், நம்மை முன் குறித்தார். இன்னைக்கு நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைப்போம். ஏனென்றால் நமக்கு எப்போதும் போதுமானவராய் இருக்கிற கர்த்தர், நம்மை எப்போதும் வழி நடத்துகிற கர்த்தர், அந்த தேவனை நாம் கேட்போமா? ஏனென்றால் அவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நம்மை நடத்துவார். ஆண்டவரை நேசிப்போமா? அப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் அவரை ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் உண்மை மனதுடன். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எஸ் லார்ட், எஸ் எஸ் லார்ட். ஸ்தோத்திரம். உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கேட்போம். எஸ் லார்ட். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்முடைய வாழ்வை பலப்படுத்துவார், கிருபையால் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நேசித்த தேவனை நாம் மறக்க வேண்டாம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கேட்போமா? நானும் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். இன்னொரு முறை, நானும் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மன
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஆண்டவரை நோக்கி கேட்பான், பார்க்கிலோ நானும் நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒரு முறை அப்பா, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை அப்பா, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை வளர்த்தீர் வாழவாக, உம் நாமம் மகிமைக்காக வளர்த்தீரவாக, உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் அப்பா, எந்த உயிரை பார்க்கிலோ என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதவரே தருகிற நன்மைகளை தந்து வழி நடத்துங்க என்று சொல்லி அப்பா உண்மை மனதோடு ஆசிக்கிறேன் அப்பா. ஒரு முறை கேட்போமா, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
அல்லேலூயாய் சொல்லுமா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக சிற்றின்பங்களை நாம் வெறுக்கும் பொழுது, உலக காரியங்களை நாம் வெறுக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் நடத்துவார். இந்த துதி நேரத்துல ஆண்டவரை எவனமாய் ஆண்டவரை துதித்தோமோ அவ்வளவுக்கு அதிகமான நன்மையை ஆண்டவர் தருவார். நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரத்தில் ஒரு இன்பத்தை தருகிற கர்த்தர், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்விலே ஊட்டுகிற கர்த்தர். எனக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதைதான் பிள்ளைகள் எரிகோ கோட்டையை தகர்த்தும் பொழுது ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். 7வது நாள் 7 முறை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உண்மை மனதோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில நிறைவான நன்மைகளை தருவார், நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரை நோக்கி கேட்போம். உம் வசன தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வணைத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணால் அனுதினம் நீ வணைத்திடுமே. எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அப்பா உம்மை நாங்கள் துதித்தோம். உம்முடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை எங்களுக்கு உணர்த்த வேண்டிய காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி சபையான பாதையில இன்னும் நாங்கள் அதிகமாய் செயல்பெற நடக்க எங்களுக்கு கிருபை தந்து தேவநீர் வழி நடத்துங்க சுவாமி. அப்பிரோஜனமான என்னை கொண்டு தேவ நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் அடியனுடைய வாயிலை தேவனை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக பாடல் புத்தகத்தில் 149வது பாடலை நாம் பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்குமாத அபிமானி. 149வது பாடல்.
வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டும் சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. அதுவாகும் வயோதியர்க்கும் அதுணவாகும், பாலகர்க்கினிய பாலுமதான். படிமீதாத்ம பசி கணிக்கும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. சத்து பேயுடன் நாமன் புரியும், கருணம் அது நல்லாயுதமா. புத்திரர் மீன்திரரோடு மகிழும், பொழுதும் அது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உலகிய மானிடரிதய புனிதம் பெருக கது மருந்தாம். நிலையானர்வானால் நிலைக்க நேய காய கர்க்கமதாம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. கதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கழிக்கமது. புதிய எருசலேம் பதுக்கு போகும் பயண துணையுமது. சத்திய வேதத்தை தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. மாநரட்சி படையும் வழி வகுக்கும் தேவ வார்த்தையது. வேந்தர் அமைச்சர் முதலவர்க்கு விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டு, உயர்வானுலகில் உனை கூட்டு. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் போதுமானவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்த கர்த்தர், வாக்கு மாறாத உண்மைநாதராய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வருகிறார். அதை எண்ணி ஆண்டவரை நாம் தொடர்ந்து துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி தியானிக்கும் பொழுது வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது வேத பகுதியாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். அந்த மறுபடி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார் என்றால்,
நம்முடைய பாவமான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத தன்மைகள், கிரியைகள், எல்லா சோர்வுகள், எல்லா இயலாமைகள், இயலும் ஆனால் என்ன பண்ண முடியாது, இயலாமையாய் நாம் செயல்படுத்துகிற காரியங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது செயல்படுகிறதாய் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்களா, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய மனசாட்சி என்பது ஒரு குட்டி பரலோகம். ஆண்டவர் எப்போதும் ஆண்டவர் அதிலே நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். எது சரி எது தவறு என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு பேசுகிற ஒரு இடம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய மனசாட்சியோடு ஆண்டவர் உணர்த்துவார். மகனே மகளே, நீ செய்யும் காரியம் சரி அல்லது தவறு, நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்தும் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்முறைப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உணர்த்தும் கர்த்தர். எதற்காக? மறுபடியும். இந்த மறுபடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார், புதுப்பிக்கிறவராயிருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மறுபடியான ஒரு வாழ்க்கை, ஒரு மனம் திரும்புதலான ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த மறுபடி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. இன்னைக்கு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த அழைப்பை எவனமாய் நீங்களும் நானும் செயல்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு தடவை சொல்லல, எத்தனை சொல்றாரு? 2 முறை உணர்த்துகிறார். மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார். மறுபடி பெறவாவிட்டால், ஆண்டவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வராவிட்டால் எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின. அந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள அனுபவம் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை, மறுபடி உள்ள அழைப்பு அவன் பெற்றவனாய் செயல்பட முடியாது. மறுபடி உள்ள வாழ்க்கை அவன் வாழ முடியாது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஞான ஸ்நானம் என்று ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு நிலையை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துல என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுத்து அவரண்ட என்ன பண்ணணும், கிட்டி சேர்வது. கிட்டி சேர்வது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அந்த மறுபடி என்கிற வார்த்தையை நீங்களும் நானும் என்ன பண்ணுவதில்லை, சிந்திப்பதில்லை. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சாயலிலே ஆண்டவர் எவனமாய் காணப்பட்டாலும், வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அவருடைய சாயலே கொள்ளை பொறிலா என்னாலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நமக்காய் ஆண்டவர் என்ன பண்ணினார், தம்முடைய ஜீவ பலியா என்ன பண்ணினார், தம்மை தாமே என்ன பண்ணினார், அன்பு கூர்ந்தார், சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட. யோசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்பட, மறுபடியும் அவருக்குள்ளாய் வருவதற்கு. இன்னைக்கு நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி நாம் அநேக காரியங்களுக்காக செபிக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே மீண்டும் நான் கேட்கிறேன், நான் செய்த தவறை நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எத்தனை முறை நான் கேட்டிருக்கோம்? நீங்களும் நானும் கேட்டிருக்கோமா? ஆண்டவர் சொல்றாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யாரும் உணர மாட்டாங்க. செய்த தப்ப லேசில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உணர்வது இல்லை. ஆண்டவர் அதை தான் சொல்றார். உணர்வது யார்? ஆண்டவர் சொல்றார், அதை மறுபடி பிறந்திரு, அதை உணர்ந்திரு, ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய், ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய். 3 நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை மறுபடி பிறப்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு புது பிறப்பாய் காணப்படுகிறது. 2வது, நாம் பிறந்த இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மாம்சத்தினால் பிறப்பது. 3வது பார்க்கும் பொழுது
ஆவியினால் பிறப்பது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நிலைகளிலே பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே ஆண்டவர் ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? நிறைவேற்றினார். இந்த 3 நிலைகளிலே பார்க்கும் போது, மாம்சத்தினால் பிறந்து மாம்சத்தினால் திருப்பணிகளை செய்து பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்து என்ன பண்ணினார்? எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். மக்களோடு மக்களாயிருந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணினார்? அன்பு பாராட்டினார், ஐக்கியத்தை வளர்த்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதோடு விட்டாரா? இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புது பிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? மீண்டும் என்ன பண்ணினார்? தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணினார்? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் என்ன பண்ணினார்? சுமந்தார். நமக்கு சமாதான உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆகவேதான் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். மீண்டும் பிறக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகம் அனுபவிக்கலைங்க. அதை ருசி பார்த்த உலகம் என்ன பண்ணல? அனுபவிக்கல. அதை தான் தேடி போகிறான் மனிதன். எங்கு அந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானம் எங்க இருக்கு தெரியுங்களா? ஆண்டவர் நமக்காக வைத்து போயிருக்க ஒரு பெரிதான ஒரு பொக்கிஷங்க, பெரிதான ஒரு ஆசீர்வாதம். எல்லா காரியத்திற்கும் மேல ஐஸ்வர்யம் இல்லைங்க. ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வராது? நிறைவான ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சொத்தை, சம்மதை கொண்டு வராது. ஆண்டவர் இந்த உலகத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறது இல்லை, கொடுக்கிறதில்லை. அங்கதான் மறுபடி பிறப்பு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீண்டும் பிறப்பதற்கு நமக்காக ஆண்டவர் வைத்து சென்ற அந்த சமாதானம், ஆண்டவர் அதை தான் என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தினால் பிறந்து மாம்சத்தினால் மரித்து தம்முடைய ஜீவனை என்ன பண்ணினார்? ஒப்பு கொடுத்தார். ஆவியினால் என்ன பண்ணினார்? பிதாவானவர் என்ன பண்ணினார்? பலப்படுத்தினார். அந்த கெத்சமனே தோட்டத்தில் பார்க்கிறோம்ல, பிதாவானவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிற கர்த்தர், பிதாவினால் பலப்படுத்துகிற கர்த்தர். அங்கு ஆவியினால் பிறப்பது. எப்படி? ஆவியினால் பிறப்பது. இந்த உலக மக்களுக்காக நமக்காக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில ஜீவனை தந்து நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தார். நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தார். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆவியினால் பிறப்பது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆவியினால் சகல காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறவராய், உணர்த்துகிறவராய், பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் ஆண்டவர் அது அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். மாம்சம் என்ன எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? மாம்சத்தோட உடலை ஒரு எப்படி பிறக்கணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும்னு சொல்றார். யோசிக்கிறோமா? ஆண்டவர் உணர்த்தும் போது அதான் சொல்றாரு, ஆவியினால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுடைய வாழ்வை குறித்து நாம் பார்த்தோமே ஆனால், அவருடைய பிறப்பு மாம்சத்தினால் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும், ஆண்டவருடைய வார்த்தையினால் ஜீவ சுவாசத்தை ஊதி அவர் படைத்தாலும், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த ஏதேன் தோட்டத்தில் நிறைவாய் நடத்துகிறார். புது பிறப்பாய் என்ன பண்ணுகிறார்கள்? காணப்படுகிறார்கள். யோசிக்கிறோமா? எந்த ஒரு குறைவும் இல்லை. அப்படியே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எப்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு குறை என்று சொல்லி பார்த்தார்கள் என்றால், தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க? தவறின பிறகுதான். ஆண்டவர் இதை செய்யாத, அந்த கனியை புசியாதன்னு சொல்லும் போது அதை என்ன பண்ணினார்கள்? புசித்தார்கள். அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? பிரிக்கப்படுகிறது. மீண்டும் மாம்சத்துக்குள்ளாய் போகிறார்கள். அந்த புது பிறப்பிலிருந்து என்ன பண்றாங்க? மாம்சத்தின் பிறப்பாய் செல்கிறார்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லும் பொழுது ஆவியினால் பிறக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே, ஆதாமே. எங்க இருக்கிறாங்க? ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தெளிவா உணர்த்துகிறார். அப்போதுதான் அவங்களுக்கு எப்படி இருக்குது? அவர்கள் நிர்வாணியாய் காணப்படுகிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க வைத்தாருங்க.
யோசிக்கிறோமா? ஒரு குறை இல்லை. சாப்பிடுவதற்கு ஏதாவது குறையா? பணி செஞ்சு தான் சாப்பிடணுமா? யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணிகளை செய்து எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய படைப்பை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோன்னா, ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். மறுபடியும் பிறக்காவிட்டால், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிப்பதில்லை பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறார். 3 நிலைகளை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது மாம்சத்தினால் பிறப்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தினால் என்பது மாம்சம். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதை தான் நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகள், முடியும் முடியாது, நம்ம சொல்ற காரியம் இல்லை. அடிக்கடி யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு சொல்வார், மகனே மகளே, உன்னால இது செய்ய முடியும்பா, உன்னால கட்டாயம் முடியும், நீ நிரூபிச்சு காமிக்க முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும், அந்த மேலான அந்த பொசிஷனுக்கு நீ என்ன பண்ண முடியும், போக முடியும், உட்கார முடியும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, எனக்கும் அந்த தகுதி இருக்காப்பா, எனக்கு முடியுமா? வேண்டாம் ஆண்டவரே, அதோட அது கொஞ்சம் கம்மியா, அது போதும் எனக்கு. எத்தனை முறை நம்ம யோசிச்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்திச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். நம்ம மாம்சத்தினால நம்ம என்ன பண்றோம், நம்மை நாம் குறைத்துக் கொள்கிறோம். வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். அந்த பலவீனமான மாம்சத்திலிருந்து இயலாமைகள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், போராட்டங்கள், சோதனைகள், இதை எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். எப்போது? அடுத்த நிலை புது பிறப்பு, புது சிருஷ்டி. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த போராட்டங்கள் என்று வந்தவுடனே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடுறது, சோர்ந்து போகிறது. ஆகவே தான் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, என்ன கேட்டாரு? போராட்டம் வந்துச்சு, ஆண்டவர் அந்த படகுல தாங்க இருக்கிறார், வேற எங்கேயும் போகல, அதே படகுல தான் பயணிக்கிறார். சற்று தலை சாய்த்து தூங்கினார். வேதம் என்ன சொல்கிறது? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, அவர் அப்போதான் தலை சாய்த்தார், மாம்சத்தினால் லைட்டா சாய்த்தார். யோசிக்கிறோமா? அவருக்கும் கஷ்டம் உண்டு இல்ல, நம்மளை போல சரீரம், பாடு, வேதனை, உண்மைதானேங்க? அல்லேலூயா. ஆனா நிறைய நேரம் நம்ம யோசிக்கல. ஆண்டவரே, நம்ம ஜெபத்துல என்ன கேட்கிறோம்? நான் எவ்வளவு தடவை கேட்கிறேன், ஏன் என் ஜெபத்தை மட்டும் கேட்கலப்பா? யோசிக்கிறோமா? அது மாம்சத்தினால் நாம் கேட்கிற காரியம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த சீஷர்கள் என்ன கேட்டார்கள்? அளவுக்கு மீறியதான வார்த்தையை விட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா? கவலை இல்லையா? மாம்சத்தினால் வார்த்தை. ஆண்டவர் கூட இருக்கும்போது யாரும் அசைக்க முடியுமா? அதை யோசிச்சிருக்கலாம்ல. எத்தனை முறை ஆண்டவர் சீஷர்களோட கூட இருந்து எவ்வளவோ ஊழிய பாதையில எவ்வளோ அதிசயங்களை, அற்புதங்களை சீஷர்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதான நன்மையை கண்ட சீஷர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணல? மாம்சத்தினால கொஞ்சம் சிந்திச்சாங்க. மாம்சத்தின் சிந்தை அங்கு காணப்பட்டது. ஆகவேதான் கேட்கிறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா? ஆண்டவர் மாம்சத்தின் சிந்தையை நல்லா பார்த்தாரு. ஏன்னா பயந்து எதா நடந்துடக்கூடாது. பாவம் சீஷர்கள், எனக்காக ஊழியம் செய்த சீஷர்கள், என்னுடைய பிள்ளைகள். அநேக நேரம் நம்மளையும் ஆண்டவர் அப்படிதாங்க பார்க்கிறாரு. ஆனா நம்மளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாரு? காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு உங்கள் விசுவாசம் எங்கே? இந்த மாம்சத்துல பிறப்பது என்பது விசுவாசம் என்ன பண்ணாது? இருக்காது, குன்றி போகும், நம்பிக்கை இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்? சோர்வு தான் காணப்படும். ஆகவே தான் ஆண்டவர் சாலமோன் ஞானி மூலமா நமக்கு சொல்லும்போது அந்த சுறுசுறுப்பை எங்கிட்ட, எந்த ஜீவன்ல இருந்து கத்துக்கணுமா? எந்த ஜீவராசி? எறும்புட்ட இருந்து கத்துக்கோங்க சொல்றாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
எத்தனையோ முறை நீங்களும் நானும் நடந்து எத்தனையோ இடம் தாண்டி வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை எறும்பை நம்ம மிதிச்சிருப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? யோசிக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் எடுக்கிற ஜீவராசி எது? அந்த சுறுசுறுப்பை கற்றுக்க வேண்டிய சொன்ன ராசி எது? எறும்பு. ஏன்? அது மாம்சத்தினால சில காரியத்தை செஞ்சாலும் ஆவிக்கேற்றபடி என்ன பண்ணுது? செய்யுது. ஏன்னா மழை காலகட்டத்தில் என்ன பண்ண முடியாது, அது வெளியே வர முடியாது, அது உள்ளேயே தஞ்சமாக இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ளேயே தஞ்சமாக இருக்கும். அப்போதான் என்ன பண்ணுது? எல்லா பொருளையும் சேர்த்து 1க்கு 4 எறும்பு சேர்ந்து என்ன பண்ணுது? ஒரு காரியத்தை சேர்த்து இழுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்குதுங்க. அதோட விடுதா? இல்லை. மழை நேரம் வெளியே பார்க்க முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ தான் அதுங்களுக்கு கொண்டாட்டம். உள்ளே உட்காந்துக்கிட்டே கஷ்டப்படுறதெல்லாம் பட்டுரும். ஆண்டவர் சும்மா விடுவாராங்க? நீ நம்ம யோசிக்கிறோமா? நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் தெரியுமா? கஷ்டமே படாம, முயற்சியே எடுக்காம, எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா? நம்முடைய பிரயாசம் ரொம்ப முக்கியம் இல்லை? ஆண்டவர் பார்க்கிறாரு. கொஞ்சமாவது என்ன பண்ணணும்? பிரயாசம் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. மாம்சத்தினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது மாம்சத்தினால் பிறப்பது எப்படி இருக்கும்? மாம்சமா இருக்கும். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மாம்சம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, அந்த மாம்ச சிந்தை என்ன என்பதை ஆண்டவர் உணர்த்தும் போது உணர்த்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை எப்படி இருக்குதா? ஒரே நிமிஷம். தேவனுக்கு முன்பாக எப்படியா இருக்கு? விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக எப்படி காணப்படுகிறது? பகையை கொண்டு வருகிறது. ஏன்னா நல்லா பேசுவோம், நல்லா பழகுவோம், திடீரென்று என்ன பண்ணுவோம்? பேசாம என்ன பண்ணிடுவோம்? நின்றுவோம். அது என்னது கொண்டு வர்றது? மாம்ச சிந்தை. எப்படி தெரியுமா? பேசுனா வந்து பேசட்டும், இல்லைன்னா பேச வேண்டாம். நான் ஆள் யார் தெரியுமா? யோசிக்கிறோமா? நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு தந்து ஆளுகை செய்யும்படியாய் நம்மை நிறைவாய் நடத்துகிறவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாம்சத்தின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. மாம்சத்தின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுமா? மனிதர்களுக்கு மனிதர் என்ன கொண்டு வரும்? தேசத்துக்கு தேசம் பகையை கொண்டு வரும், விரோதத்தை கொண்டு வரும். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு என்ன பண்ணாதான்? கீழ்ப்படியாததும் கீழ்ப்படிய கூடாததுமா இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? பிரியமா இருக்க முடியாது. மாம்சத்துக்குள்ள உள்ளவர்கள் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு பிரியமா நடக்க முடியாது. ஏன்னா மாம்சத்தின் சிந்தையை வெறுத்தவர்கள் தான் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 2ல் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள்லாம் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல வந்து கூடி சேர்ந்து சகலத்தை என்ன பண்ணாங்க? அந்த மாம்சத்தை அங்கதான் ஒழிக்காங்க. என்ன பண்றாங்க? சகலமும் என்ன பண்ணாங்க? ஒரே மாதிரி வைத்து, பொதுவாக வைத்து ஆண்டவர் என்ன பண்ணினாங்க? மகிமைப்படுத்தினார்கள். அப்ப அந்த இடத்துல மாம்சம் இல்லை. யோசிக்கிறோமா? மாம்சம் இல்லை. மாம்சம் செத்ததா இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். மாம்சத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? செத்து விடணும். மாம்சத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை தான் தெளிவாய் சொல்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். அது நம்முடைய மாம்சத்தின் கிரியையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு நிச்சயித்து இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய மாம்சம் எப்படி இருக்கிறது? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்முடைய ஜெபத்தில் கூட நம்முடைய மாம்சம் என்ன பண்ணுது? அநேக நேரங்களில் அதிகமாக தூக்கி நிற்குது. யோசிக்கிறோமா? எப்படி என்றால் நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? முதலாவது யோபு பக்தனுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறதில்ல? சிந்திப்பதே இல்லை. யோபு சொல்லும்போது என்ன சொல்றாரு? தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அங்கு மாம்சம் இல்லைங்க, ஆவியின் சிந்தை, ஒரு புது சிந்தை யோபு பக்தனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஏன்? போராட்டம், வேதனை, சோதனை, பாடு,
உபத்திரவம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவரை பிடித்த பிடி விட்டாரா? அங்கதாங்க இருக்கிறது. ஆண்டவர் அதனால தான் முன்னாடியே சாட்சி கொடுத்தாரு. யோபு 1ஆம் அதிகாரத்திலே அவர் சாட்சி கொடுத்துட்டாரு. அவனுடைய உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாம்சம் என்பது அந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? தள்ளி புது வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்? சிருஷ்டியாய் நம்முடைய வாழ்வை பிறக்க செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாரு சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு? தன் தன் என்பது மாம்ச சுய இச்சை. மீண்டும் சொல்கிறேன், தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது என்ன கொண்டு வரும்? மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆகவே தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மரணத்தை பார்க்க கூடாதுன்னு தான் லோத்துடைய மனைவிக்கும் ஆண்டவர் வார்த்தையை சொன்னாரு. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் மாம்சத்தை நீ அங்க காட்டாத, அது காட்ட வேண்டிய இடம் கிடையாது சொன்னாரா இல்லையா? ஆனா என்ன பண்ணாரு? ஐயோ, இவ்வளோ சொத்து, இவ்வளோ காரியத்தை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாம்ச சிந்தையில் என்ன பண்ணா? லோத்துடைய மனைவி லைட்டா பார்த்தா திரும்பி. இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறா. அது மாம்சத்தினால் பிறப்பது, மாம்சத்தினால் பிறப்பது பாவத்தை பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கும் அப்படியே மரணம் அடைஞ்சு அதே உப்பு தூணா தான் நிற்கிறாப்புல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவனமாய் பிறக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பிறப்பது என்பது இந்த மாம்சத்தினால் ஆண்டவர் சொல்லவில்லை. இரண்டாவது நிலைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அழைத்து செல்கிறார். வாசியுங்கள். இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு புது பிறப்பு. வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-28 வசனத்தை வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக என்ன பண்ணினார்? மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார்? புது சிருஷ்டியாய் படைத்தார். ஏன்னா அவரிடத்துல என்ன இல்லை? குறை இல்லை, தப்பு இல்லை. ஆகவே தான் கடைசியில் கொண்டு போகும்போது பிலாத்தின் அரண்மனையில், ஏரோது அரண்மனையில் கொண்டு போகும்போது என்ன சொன்னார்? இவரிடத்துல நாங்கள் என்ன பண்ணல, ஒரு குறையும் காணப்படவில்லை. புது சிருஷ்டி. வாசியுங்கள். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி யார் ஆசீர்வதித்தாருங்க? நம்மளை தான் ஆசீர்வதிச்சார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். ஏதேன் தோட்டத்தில் அழகாக சிருஷ்டியா என்ன பண்ணினார்? புது சிருஷ்டியாய் தான் நம்மளை படைச்சார். திருப்பி சொல்றேன், நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த புது சிருஷ்டியை விட்டு மாம்சத்தின் கிரியைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை சென்றது. பாவம்.
அதுதான் பாவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த புது சிருஷ்டியாக இருப்பது என்பது பார்க்கும் பொழுது அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கு நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவனமாய் சொல்கிறார் என்றால், தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ணணும்? புசிக்க வேண்டும். அதை புசிக்கும் நாளில் நீ என்ன பண்ணுவாய்? சாகவே சாவாய். இங்கதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு செக்குங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன பண்ண வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை இங்கதான் ஒரு புது சிருஷ்டி, புது பிறப்பு என்பது தம் சாயலாய் படைத்த நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிலை என்னன்னா சிந்திக்கிற தன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவராசிக்கு ஆண்டவர் அதை செய்யல, ஜீவராசிகளுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், என் சாயலாய் படைத்த என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். ஆண்டவர் அங்கதான் ஆண்டவர் உணர்த்துறாரு, என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்படி செயல்படுகிறாள், நாம் படைத்த புது சிருஷ்டியா இருக்கிறாளா, இல்லாவிட்டால் என்னுடைய வழி தவறி காணப்படுகிறாளா, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை போல என்னுடைய பிள்ளை இருக்கிறதா யோசிக்கிறோமா? நிச்சயமா நம்மளை ஆண்டவர் விடுவதில்லை. ஏனென்றால் காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக என்ன பண்ணினார்? மீண்டும் போய் என்ன பண்ணினார்? கண்டுபிடித்தார். பிடித்து என்ன பண்ணாங்க? என்னோட கூட என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. நான் காணாமல் போன ஆட்டை என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன். புது சிருஷ்டி என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நிலை என்ன என்றால், சிந்தித்து என்ன பண்ணுகிற நிலை, சிந்தித்து செயல்படுத்துகிற ஒரு காரியம், சிந்தித்து நம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு கிட்டி சேருகிற ஒரு நிலை. மாம்சத்தின் நிலை அல்ல, மாம்சத்தின் நிலை அல்ல. இது நம்முடைய கிரியின் பிரகாரம் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வது, நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வது. யோசிக்கிறோமா? ஆண்டவர் சகல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தர் ஆண்டவர் சொல்றார் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்க வேண்டும். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்போதும் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஏனென்றால் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது எப்படி இருக்கும்? ஆவியா இருக்கும். ஆண்டவர் தெளிவா உணர்த்துறார், அங்கதான் ஆவியினால் பிறப்பது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாம்சத்தினால் பிறப்பதல்ல, ஒரு புது சிருஷ்டியாய் நம்ம என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது முடித்து விடுகிறேன். 3ஆவதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி பிறப்பது என்று சொல்லி, மறுபடியும் பிறப்பது என்பது மாம்சத்தினால் மட்டுமல்ல, ஒரு புதிய பிறப்பதினால் மட்டுமல்ல. கடைசியாய் சொல்லுகிறார், வாசியுங்கள் ஆதாரமாய். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தெளிவாய் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ஆவியினால் பிறப்பது. 3ஆவது நிலை எப்படி? ஆவியினால் பிறப்பது. ஆண்டவர் சகல காரியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணினாரு? உணர்த்தினார். ஆவியினால உணர்த்தினார் பிள்ளைகளுக்கு. எப்படி? அவருடைய பிறப்பிலேயே ஆண்டவர் உணர்த்தினார். எப்படி உணர்த்தினார்? சாஸ்திரிகள் எங்க போனாங்க? யோசிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருப்பார்? ராஜ அரண்மனையில தான் பிறந்திருப்பார். அப்படின்னு நினைச்சிட்டு எங்க போனாங்க? அரண்மனைக்கு தான் போனாங்க முதலாவது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? உணர்த்தினார். இல்ல, அங்க கிடையாது, எங்க? மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு
உணர்த்துகிற தேவன், ஆவியினால் உணர்த்துகிற தேவன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியினால சகல காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். மாம்சத்தின் கிரியை அல்ல, புதிய சிருஷ்டியாய் வாழ்வது, புது சிருஷ்டியாய் வாழ்வது அல்ல, ஆவியினால் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் என்ன பண்ணுகிறீர்கள்? இருக்கிறீர்கள். ஆவிக்கு உட்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதே ரோமர் 8:14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், புத்திரராய் காணப்படுகிறார்கள். ஆவியினால் நடத்தப்படுவது, ஆவியினால் பிறப்பது, தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் என்ன பண்ணுகிறான்? அன்பு கூறுகிறான். ஆவியினால் உண்டாகிற கிரியை, செயல், ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியினால் பிறந்தவருடைய வாழ்க்கை எவனமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவியின் கனியை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்படிப்பட்ட நற்குணங்களினால் ஆவியினால் பிறந்து நம்முடைய வாழ்வை மாம்சத்தை விட்டு வெளியே வந்து, புது சிருஷ்டியை விட்டு வெளியே வந்து, ஆவியினால் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார். அந்த வசனத்தை வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை மாம்சத்தினால் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு புது பிறப்பினால் மாத்திரம் என்ன பண்ண முடியாது? நிறைவு பெற முடியாது. ஆண்டவர் 3வது நிலைக்கு நம்மை அழைக்கிறார். ஆவியினால் பிறப்பது. அதனால் பிறந்து நம்முடைய வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்பட்டு, அந்த ஆவியின் சிந்தை, ஆவியின் கனி நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கை நடத்த ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், குறிப்பாக கடந்த நாளில் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறேன். இன்று மாலை திருமதி குரு அம்மா அவருடைய இல்லத்திலே வைத்து இல்ல கூடுகை சரியாக 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பு பெண்கள் ஐக்கியம் ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். பாடகர் குழு சரியாக 8 மணிக்கு பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியாக காலை 10:30 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய ஏலபாக்கிகளை நீங்கள் வரும் நாட்களிலே கொடுத்து உதவுங்கள். அதற்காக நீங்கள் பிரயாசமிடுங்கள். அடுத்த ஒரு சேர்ப்பின் பண்டிகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள், அதை எண்ணி உங்களை நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கொடுக்க இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேர்ப்பின் பண்டிகை நாம் குறித்த நாளிலே, குறிப்பாக அக்டோபர் மாதம் 2வது ஓய்வு நாளிலே 13ஆம் தேதி நடைபெறும். குறிப்பாக 2வது ஓய்வு நாள் காலை 8 மணிக்கு ஸ்டால்கள் ஆரம்பிக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அந்த பண்டிகை ஆராதனைகளிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களுக்கு அன்பானவர்கள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள் அனைவரையும் அழைத்து அந்த பண்டிகை ஆராதனையிலே நீங்கள் சிறப்பிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உற்சாகமாக ஏல பொருட்களை படையுங்கள். ஆசீர்வாத தட்டு உண்டு. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் ஊதிய காணிக்கை கவர்கள் அன்று உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கும் ஆயத்தப்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல நீங்கள் ஸ்டால்களை அமைப்பதற்கு பிள்ளைகள் நீங்கள் ஆலோசித்து நீங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். நீங்கள் என்ன ஸ்டால்கள் அமைக்கிறீர்கள் என்பதை போதகருக்கு சற்று தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால்
அமைத்த ஸ்டால் மீண்டும் இன்னொரு நபரோ இன்னொரு ஐக்கியமோ என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் சற்று தெரியப்படுத்தினால் அது நலமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஐஎம்எம் இந்திய மிஷனரி இயக்கத்திற்காக 50வது ஆண்டு கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன், அதற்காக சோவினர் விளம்பரத்துக்காக 2 இது கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையில் யாராவது விளம்பரம் செய்ய இருக்கிறீர்கள் என்றால் இன்று ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் அந்த விளம்பர காரியத்தை நீங்கள் பெற்று செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இதில் போடப்பட்டிருக்கிறது தெளிவாக ஃபுல் பேஜுக்கு 10,000, ஹாஃப் பேஜுக்கு 5,000 அந்த காரியங்கள் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தயவு செய்து 2 விளம்பரங்கள் கண்டிப்பாக நம்முடைய திருச்சபையிலிருந்து போடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே குறிப்பாக பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆலோசித்து 50வது கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆலய ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் இதை பெற்று செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய பேராய அளவிலாக வாலிபர் துறை மாநாடு எழுச்சி நாள் நடைபெற இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, ஆகவே பிள்ளைகள் சரியாக காலை 9 மணிக்கு அங்கு ஆரம்பிக்கப்படும். 2 நபர்களுக்கு அதற்கான காரியங்களை அங்கு ரெஜிஸ்டர் செய்வதற்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல், நீங்கள் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தவறாமல் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் போதகரிடத்திலேயோ அல்லது நீங்கள் காணிக்கையாக அதை படைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அடுத்த வாரம் நம்முடைய போதகருடைய இல்லத்திலே வைத்து இல்ல கூடுகை நடைபெறும். ஆகவே அதாவது 29ஆம் தேதி போதகருடைய இல்லத்திலே வைத்து நடைபெறும். அதன் பின்பு யாராவது நடத்த முன் வருகிற குடும்பத்தினர் இதுவரைக்கும் நடத்தாமல், அதாவது முதல் வாரம் 6 ஐயாவுடைய இல்லத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே வருகிற 29ஆம் தேதி போதகருடைய இல்லத்தில் நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் வந்து அந்த நாளிலே நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே நீங்கள் தவறாமல் திருச்சபையின் அனைவரும் பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளும் தவறாமல் திருச்சபையின் சார்பாகவும் போதகர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நடைபெற இருக்கிற கூடுகையிலும் பிள்ளைகள் திருச்சபையின் சார்பாக, குடும்பத்தின் பிள்ளைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உற்சாகத்தை காட்டும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து கொள்ளுங்கள். குறிப்பாக பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் மற்றும் ஆண்டவர் நம்முடைய பண்டிகைகளை ஆண்டவர் சிறப்பாய் நடத்தி தர வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இல்லை கட்டுமான பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் வழி நடத்தும்படியாய். ஆகவே நம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 166வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். இப்போது சிறப்பு காணிக்கைகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் முன்பாக வந்து படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பை காணிக்கைகள் மாத்திரம் பையிலே நீங்கள் படையுங்கள். மற்ற காணிக்கைகள் பிள்ளைகள் முன்பாக வந்து இந்த பாடல் பாடும் பொழுது நீங்கள் படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்தே சாபத்தை தொலைத்தார் கண்டுண நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே காலையில் பனி போல் மாயமாயுலகம் உபாயமாய் நீக்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை ஆசைக்குள் நீ மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 3 நிலைகளின் மூலமாய் நம்முடைய வாழ்வை எவனமாய் பிறப்பிப்பது என்பதை உணர்த்தினீர். அந்த 3 நிலையிலே உள்ள பிறப்பிப்பது எந்தெந்த அனுபவங்களை எந்தெந்த காரியங்களை நம்முடைய தனி வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்பதை உணர்த்தினீர். இந்த நாளிலும் சுவாமி, மாம்சத்தினால் பிறந்தால் அந்த நிறைவை நாங்கள் பெற முடியாது. புது சிருஷ்டியாய் இருந்தால் மாத்திரம், புதிய மனுஷனாய் பிறப்பது மாத்திரம் போதாதப்பா, ஆவிக்கேற்றபடி நடவுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி எங்களுக்கு உணர்த்தின வார்த்தையின் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் நாங்கள் இன்னும் பலப்படவும் மீண்டும் பிறந்து உம்மண்டை நாங்கள் கிட்டி சேர்வதற்கு எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய காரியங்கள் காணப்பட கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, சோர்வோடு பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவ நீர் அறிகிறீர். ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கையிலே தேவ நீர் பிள்ளைய தேவைகளை வாஞ்சைகளை சந்தித்து பிள்ளைகளை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை உணர்ந்த தேவநீர் எங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. உமக்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்று அனுபவிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவநீர் எங்களை ஒரு கருவிகளாய் எடுத்து தொடர்ந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, உபயோகிங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். திருச்சபையாக
ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போய் கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.